வேலணை பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலே அண்மை காலமாக அனுமதி இல்லாத கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றோம். அது தொடர்பான முறைப்பாடுகள் அதிக அளவில் நமக்கு கிடைக்க பெற்று வருகின்றன. இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக எமது பிரதேசத்திலே அண்மை காலமாக சமூக மட்டங்களிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது காணியை அபகரித்தல், காணி சுவீகரித்தல், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் போன்றன இந்த அனுமதியற்ற கட்டடங்களால் ஏற்பட்டு வருகின்றது. எனவே இதனை கருத்தில் கொண்டு 1987 ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்டம் மற்றும் 1978 ஆண்டின் 41ஆம் இலக்க நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டத்தின் கீழ்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக நீங்கள் வேலணை பிரதேச சபையிலே அனுமதியினை பெற்றிருத்தல் வேண்டும். அந்த வகையிலே முதலாவதாக நீங்கள் வேலணை பிரதேச சபையில கட்டட அனுமதிக்கான பத்திரத்தினை முதற்கட்டமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இரண்டாவது விடயம் அமைவு சான்றிதழ் அல்லது கால நீடிப்பு அனுமதியினை பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும். மூன்றாவது விடயம் காணி உப பிரிவிடல் மற்றும் காணி ஒருங்கிணைத்தல் அனுமதியினை நீங்கள் பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும். நாலாவது விடயம் நிலுவையில் உள்ள அனைத்து விண்ணப்பங்களுக்குமான ஆவணங்களினை சமர்ப்பித்தல் வேண்டும். மேலே சொல்லப்பட்ட விடயங்களை நீங்கள் நிச்சயமாக செய்தல் வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய அந்த அனுமதிகளை நீங்கள் பெறாத நீங்கள் கட்டடங்களை அமைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எதிர்வரும் நாட்களிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டடங்கள் அகற்றப்படுகின்ற ஒரு சூழலும் உருவாகும். எனவே இதனை கருத்தில் கொண்டு சட்டங்களை மதித்து நடக்குமாறு உங்களை நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.